The 10th lesson our environment. இந்த லெசன்லையும் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஏற்கனவே நீங்கள் யோகா கிளாஸ்லேருந்து படித்ததே தான், அதனால ஈஸியாகவும் இருக்கும். இப்போ படித்து முடிச்சிருப்பீங்க. எதெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். First one, components of ecosystem. Two types of the components. Abiotic, biotic. Abiotic இங்கிறது என்ன? Non-living things, air, water, land. Biotic இங்கிறது all the living organisms, plants and animals including that. இதில் என்ன அப்படின்னா producer and consumer, so decomposer one. Producer, consumer, decomposer இதில் வரும். த்ரீ டைப்ஸ் நம்ம சொல்கிறோம். decomposer. ஓகே, ப்ரொடியூசரில் பிளான்ட்ஸ் எல்லாருமே ப்ரொடியூசர் வந்துடுவாங்க. கன்சியூமரில் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் பாரசிட்டிக். Primarily herbivorous, plant eating animal, carnivorous, flesh eating animal, omnivorous, all kind of the food, tertiary. Parasitic depends upon other organisms for their food and shelter. Ectoparasite, endona inside the body, ectona outside the body live பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. Food chain and food web. Energy flow from one organism to another one organism is called food chain. அதே one organism is eaten by number of organisms is called food web. 10% law. இந்த கொஸ்டின் இல்லைன்னா பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன், ஆல்டர்னேட்டிவா இது இல்லைன்னா ஓசோன், மூணுல ஏதோ ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்குற மாதிரி இருக்கும். 10% லானா ஒன்லி 10% எனர்ஜி ட்ராவல் ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல், அதுதான் 10% தான். ஆனால் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷனில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இன்க்ரீஸ் எவ்ரி ட்ராபிக் லெவல். இது ஃபுட்டு சாப்பிட்டுக்குது 90% வச்சுக்கும், 10 மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு போகும். ஆனால் பாய்சன் எப்படி போகும் தெரியுமா? 10 மட்டும்தான் இதுகிட்ட இருக்கும், 90% பாசிட் டு நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல். இதுதான் இதுக்குள்ள ரெண்டு டிஃப்ரென்ஸ். வேஸ்ட் மெட்டீரியல் என்னென்ன? பயோடிகிரேடபிள், நான் டிகிரேடபிள். எதெல்லாம் மக்கி போகுதோ, எதெல்லாம் மக்காம இருக்குது, நேச்சுரலாகவே நமக்கு தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம்? பயோடிகிரேடபிள் பிளான்ட்னு ஒன்று வச்சு பயோகேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், மீதி வர்றது வேல்யூடாக யூஸ் பண்ணிக்கிறோம். சீவேஜ், ட்ரைனேஜ் வாட்டர்லாம் எடுத்து கிளியர் பண்ணி பிஃபோர் கோயிங் டு ஜாயின் ஃபார் த ரிவர், அதை கிளீன் பண்ணி அனுப்புறது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம். லேண்ட் ஃபில்லிங், நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? லேண்டு நல்லா ஆழமாக தூண்டி அதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். கம்போஸ்டிங், பயோடிகிரேடபிள் மெட்டீரியலை ஒரு பிட் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 3 months நல்ல ஒரு கம்போஸ்ட் கிடச்சிடும். தட் இஸ் குட் ஃபார் பிளான்ட் க்ரோத். ரீசைக்ளிங், ரீயூஸ், 3 R's லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எந்தெந்த பிளாஸ்டிக்லாம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணலாம். ரீயூஸ், பாட்டில் ஊர்கள்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு அந்த பாட்டிலாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம், அது மாதிரி. ஓகே, லாஸ்ட் டாபிக் இஸ் த ஓசோன். ஓசோன் இஸ் த 3 molecules of oxygen is called the ozone. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த ஓசோன் லேயர் எதுக்கு யூஸ்னா யூவி ரேஸ் நம்மள பாதிக்காம தடுத்துக்கிறதுக்கு தான் ஓசோன் லேயர் இருக்கு. ஓசோன் லேயர் டெப்ளீஷன் எதனால எல்லாம் ஆகுது அப்படின்னா, சிஎஃப்சி, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எங்க இருக்கு? நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், ஏரோசால், இதுல எல்லாமே நமக்கு சிஎஃப்சி கிடைக்குது. அது கிடைக்கிறப்ப என்னது? டெப்ளீஷன் ஆகுது. டெப்ளீஷன் தின் ஆயிடுது. அப்ப யூவி ரேஸ் வந்ததுன்னா வாட் ஆர் த காசஸ்? ஸ்கின் கேன்சர் வந்துடும், தென் கார்னியா பாதிக்கப்படும், எம்ப்ரியோ டெத்து கூட ஃபார்ம் ஆகுது, குளோபல் வார்மிங் வருது. இதனால பிளான்ட் க்ரோத் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ ஹவு டு ரெக்டிஃபை திஸ்? நம்ம சிஎஃப்சி கேஸை ரிலீஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பொல்யூஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்விரான்மெண்ட்டை நல்லாவே பாதுகாக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். ரிவைஸ் பண்ணினீங்கனாலே இந்த லெசனை அட்டன் பண்ணிடலாம்.